லலிதா ஜுவல்லரி ஐபிஓ 3 நாளா ஓப்பன்ல இருந்து நேத்து வந்து முடிஞ்சிருக்கு. நேத்து முடியும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. அந்த ஏறின ரீசன்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் லிஸ்டிங் வந்து 15% வந்து நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் நேத்துக்கான நாள்ல. பட் ஆனா இப்ப இருக்கிறது வந்து 25% கிட்ட வந்து காமிக்குது. 20 to 25% வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா டிமாண்ட் டக்குன்னு வந்து பார்க்கும்போது அதிகமா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து இங்க 1 மடங்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. செகண்ட் டே வந்து 3 மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபைனல் டேல பார்க்கும்போது 62 மடங்கு ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டே ஒரு 1500 கோடி ரூபாய் கிட்ட தான். பட் ஆனா இவங்களுக்கு குடுத்த அமௌண்ட் வந்து 79,000 கோடி ரூபாய் குடுத்திருக்காங்க. அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. போத் QAB அப்புறம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி நம்ம சொன்ன மாதிரி தான் வேல்யூவேஷன் வைஸ் வந்து சீப்பா தான் வந்திருக்கு. ஐபிஓ அலர்ட் ஆச்சுன்னா லாங் டர்ம் பர்பஸ்க்கு வச்சுக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஐபிஓ வந்து இப்ப லிஸ்ட் ஆகும்போது மேபி இந்த ஒரு 25% லிஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலும் கூட லாங் டர்ம் பர்பஸ் போலாம். புதுசா கன்சிடர் பண்றதுக்கு பெட்டரா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வாரத்துல இன்னொரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது. அது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. அந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து ₹175 வந்திருக்கு. பாசிபிள் லிஸ்டிங் வந்து 60% வரைக்குமே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது என்ன ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. இதுதான் வந்து 60% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஆகஸ்ட் 20 இன்னில இருந்து ஓப்பன்ல இருக்க போகுது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 24 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ₹285 to ₹300 பிரைஸ் பேண்டா வந்து இருக்கு. 50 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த டெம்பரேச்சர் சென்சார்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதை மேக் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியா இருக்காங்க. அந்த ஒரு டெம்பரேச்சர் செக்மெண்ட் மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது இந்தியால மட்டும் 10.5% வந்து மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. அப்புறமா 21% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து நான் கான்டாக்ட் டெம்பரேச்சர் சென்சார்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ஃபுல் பிசினஸே வந்து பார்க்கும்போது இவங்க குளோபலி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபுல் பிசினஸ் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொடுக்குறது, எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சொல்யூஷன் வந்து கொடுக்குறது, ஸ்பெஷலிஸ்டான கேபிள்ஸ் வந்து கொடுக்குறது. இவங்க கிட்ட 15 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கு. 10 வந்து உதய்பூர்ல வந்து இருக்கு. 5 வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கு. பினான்சியல் குரோத்தா பார்க்கும்போது சூப்பரா தான் வந்து இருக்காங்க. 449 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. 17% வந்து ஏறி இருக்கு. பினான்சியல் 2026 ஓவராலா பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 71 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. 13% வந்து ஏறி இருக்கு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து சூப்பரா க்ரோ ஆயிட்டு வருது. இந்த ஒரு கம்பெனி 650 கோடி ரூபாய் ஐபிஓ வந்து திரட்டுற பிளான்ல வந்து இருக்காங்க. அந்த ஒரு 650 கோடி ரூபாயில 18 கோடி ரூபாய் வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் யூசஸ்ல வந்து யூஸ் பண்ண போறது. அதுக்கப்புறமா இன்னொரு 55 கோடி ரூபாய் கடன் வந்து பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. சோ இப்படிதான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. சோ இந்த ஒரு ஐபிஓ பொறுத்தவரை லிஸ்டிங்காக பார்க்கறதுக்கு பெட்டரா தான் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. மேபி அது வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுது, லிஸ்டிங் வந்து கம்மியாகுது அப்படின்னா அதை நம்ம டேட் உள்ள நம்ம அப்டேட் பண்ணிப்போம். அடுத்ததா பேங்க்ஸ் பத்தி நிறைய நியூஸ் வந்து இருக்கு. இதுல நம்ம மெயினா வந்து பார்க்க போறது HDFC பேங்க் பத்தி பார்க்க போறோம். இந்த ஷேர் வந்து 52 கிலோ நோக்கி போய்கிட்டே வந்து இருக்கு. இப்ப லாஸ்டா ட்ரேட் ஆன அமௌண்ட் வந்து ₹720 கிட்ட வந்து இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 52 கிலோ தான். இந்த ஒரு ஸ்டாக் வந்து இந்த வருஷம் மட்டுமே 30% வந்து விழுந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தை நம்ம எடுத்துப்போம். 5 வருஷம் எடுத்தாலும் கூட இந்த ஒரு கம்பெனி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல 4.9% நெகட்டிவ் ரிட்டர்ன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தா கூட 9.6% நெகட்டிவ் ரிட்டர்ன். லாஸ்ட் ஒரு 1 இயர் இப்போ இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் வந்து பார்க்கும்போது 30% வந்து விழுந்திருக்கு. சோ இப்படி தான் இந்த ஒரு கம்பெனி செயல்பட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இங்க கம்மியா வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு கன்சர்ன் இருக்கு. இது எப்படி ரிகவர் பண்ண போறாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. இதனால இந்த ஒரு பேங்க் போட்டு இறக்கிட்டே வந்து இருக்காங்க. இப்ப இந்த FCNRB டெபாசிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு கம்பெனியோட அந்த டெபாசிட் குரோத்தை சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மேபி சூப்பரா இருந்தா பெட்டரா தான் வந்து இருக்கும். சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இப்போதைக்கு 52 கிலோல வந்து இருக்கு. நமக்கு அண்டர் வேல்யூடான ஒரு ஸ்டாக்கா வந்திருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போறதுக்கு. வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. 5 வருஷமா ரிட்டர்ன் இல்லாத நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பட் ஆனா அப்போ வந்து ஹை பிரைஸ்ல வந்துருச்சு. பிரைஸ் டு புக் வந்து இங்க 4ல வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்ப இருக்குது 2ல தான் வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது பெட்டரான வேல்யூல இருக்கு. அப்புறம் இது வந்து டாப் பிளேயர் வர சோ அதனால கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. FCNR டெபாசிட்ஸ் வந்து உள்ள வரது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போது இந்தியன் ஓவரால் மார்க்கெட்டுக்கே பார்க்கும்போது மெயினா வந்து லெண்டிங் பிசினஸ் வந்து சூப்பரா இருக்க போது எல்லாருமே ஃபாரின்ல இருந்து அந்த டெபாசிட்டா வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. உள்ள எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா லெண்டிங் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ள எடுத்துட்டு வரும்போதே அவங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல இங்க வந்து லெண்டிங் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட் தான் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. சோ இப்படிதான் வந்து அந்த பிசினஸ் செயல்பட போகுது. FCNR டெபாசிட்ஸ் அதிகமா உள்ள வருது. இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு ரீட்டைல் FCNR டெபாசிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கு. அந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்ட் வந்து இருக்கு. அதனால அந்த இடத்துல நாங்க க்ரோ பண்ணிட்டு இருப்போம். அதிகமான FCNR டெபாசிட்ஸ் வந்து வாங்குவோம். பைலேட்டரல் ஃபண்டிங் வந்து வாங்குவோம். அதுக்கப்புறமா இங்க பார்ட்னர் பேங்க் அக்ரிமெண்ட்ஸ் வந்து போடுவோம். இது எல்லாமே நாங்க வந்து கம்பைன் பண்ணிட்டு எங்களோட FCNR மார்க்கெட் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதாவது 3% வந்து கேப்சர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஓவரால் பேங்க்ஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளவு கேப்சர் பண்றாங்களோ அதுல 3% இவங்க கிட்ட மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. RBIயோட ரூல்ஸுமே வந்து FCNRக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்ல 2023 ஒரு அப்டேட் வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா 9,000 கோடி ரூபாய் வந்து தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்க ஒருத்தரோட அக்கௌண்ட்ல. அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து சூப்பரா அவங்க வந்து ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து மேனுவலா நடக்க போற எரர்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டு
பேங்கோட சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முன்னாடி வந்து மேனுவல் ஒர்க் நிறைய வந்து இருந்துச்சு. லைக் வந்து இங்க ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்றது, அதை ப்ராசஸ் பண்றது, அப்புறம் திரும்ப அதை மேனுவலா வந்து பேங்கிங் சிஸ்டம்ல அப்லோட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ஆட்டோமேட் வந்து பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே அவங்க கிட்ட கிளியரிங் ஹவுஸ் வந்து கொடுக்க முடியும். டிஎம்பியோட கோர் பேங்கிங் சிஸ்டம் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். சோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் சடனா வந்து லார்ஜான டிரான்சாக்ஷன் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னும் போது இவங்களால ஈஸியா வந்து நோட்டிஃபை வந்து பண்ணிட முடியும். சிஸ்டம் வந்து ஒரு அலர்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். அதனால அந்த ஒரு கஸ்டமரோட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இவங்களால அந்த ஒரு டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான டெக்னாலஜி அப்டேட் வந்து பண்றாங்க. அப்புறம் டிஎம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து சென்ட்ரல் டேட்டா லேக் அப்புறம் வந்து ஏஐ அனாலிட்டிக்ஸ் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எங்களோட மார்க்கெட்டிங்காக வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து நிறைய என்பிஏ கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே என்பிஏ ஆயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஏஐ எல்லாம் உள்ள எடுத்துட்டு வர போறோம். கஸ்டமர்ஸ் ஏன் எக்ஸிட் ஆகுறாங்கன்றதெல்லாம் ஒரு டேட்டா வந்து எடுக்கிறதுக்காக ஏஐ வந்து யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட டெக்னாலஜில வந்து டிஎம்பி பேங்க் வந்து சூப்பரா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட பட்ஜெட்ல வந்து 20% ஐடிக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 200 கோடி ரூபாய்க்கு எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து 5100 கோடி ரூபாவா வந்து இருக்கு லித்தியம் அயன் எனர்ஜி பிசினஸ்ல வந்து பார்க்கும்போது. இந்த ஒரு மணி மெயினா எதை சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா இவங்களோட புது மல்டி ஜிகாவாட் லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கு. அந்த ஒரு பிளான்ட் வந்து பெங்களூர்ல வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்போ க்ரோ ஆயிட்டு வர இவி மார்க்கெட் வந்து பிடிக்கிற மாதிரியான இங்க செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுத்துட்டு வராங்க. எக்ஸைட் எனர்ஜி தான் இன்னும் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனி 100% வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. வந்து ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்றது கொஸ்டின் தான் வந்து இருக்கு. 5100 கோடி ரூபாய் போட்டுமே இந்த ஒரு கம்பெனி ரெவன்யூ மேக் பண்றது 150 கோடி ரூபாய். சோ லாஸ்ட் பொறுத்தல 246 கோடி ரூபாய் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு 5100 கோடி ரூபாய் அவங்க எப்ப ஸ்ட்ராங்கான சேல்ஸாவும் ப்ராஃபிட்டாவும் மாத்த போறாங்கன்றதே தெரியல. பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா பேங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரேஞ்சர் அண்ட் கலெக்டரா வந்து இங்க ஹுட்கோ கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ்க்கு வந்து அலோகேட் வந்து பண்றாங்க. புது ரோல் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்க அசட்ஸ் அண்ட் தென் பாண்ட்ஸ் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். அந்த ஒரு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து எடுத்துட்டு வர மாதிரி அங்கிருந்து விற்கிற அமௌண்ட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியா வந்து இருக்கும். அது ஒரு எலிஜிபிள் அமௌண்ட் வந்து உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அது வந்து இந்த பாண்ட்ஸா வந்து இருக்கு. அது வந்து இங்க சப்ஜெக்ட் டு அப்ளிகபிள் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து இது வந்து வரும். சோ இப்படி நீங்க வந்து ஏதோ ஒரு அசட்ஸ் வந்து விற்கிறீங்க, அதுல இருந்து வரப்போற அந்த ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பாண்ட்ஸ்ல போட்டாங்க அப்படின்னா அவங்களால டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு கர்நாடகா பேங்க் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இதை வந்து எடுத்துட்டு வராங்க. சோ இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா கர்நாடகா பேங்கோட பிரான்ச்ல வந்து டேரக்டா யார் விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரியான அசட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த டாக்ஸை கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரியான அவங்களோட பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். சோ இது வந்து கர்நாடகா பேங்கோட வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். இது அவங்களோட கோர் பிசினஸ் கிடையாது. பட் ஆனா வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்க்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க 2 செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ண 2 புரோக்கரிங் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. 3 கோடி ரூபாய்க்கு மேல இல்லீகல் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்கதா சொல்றாங்க. லாஸ்ட் டைம்ல மார்க்கெட் முடியும் போது இங்க சிஐஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல மார்க்கெட் முடியும் போது அதிகமான ஆர்டர்ஸ் வந்து பண்ணிட்டு மேனுவலா வந்து சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திருக்கதா வந்து சொல்றாங்க. சோ அதனால இந்த ஒரு ஃபைன் வந்து போட்டிருக்கதாவும் வந்து சொல்றாங்க. எல்என்டி மேல டார்கெட் பிரைஸா வந்து ஜெஃப்ரிஸ் சொல்றது வந்து 5000 ரூபாய் வந்து வைக்கிறாங்க. 23% இப்ப இருக்க பிரைஸ்ல வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதிகமான கவர்மெண்ட் அப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல பண்ணிக்கிறாங்க, ஃபேக்டரிஸ் மேல பண்ணிக்கிறாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்காக வந்து பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி எல்லாமே இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இன்ஜினியரிங் ஆர்டர்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும்போது எங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அப்புறம் எங்க மிடில் ஈஸ்ட்லயும் நாங்க வந்து க்ரோ ஆயிட்டு வரோம். இந்த ஒரு ஜூன் குவார்டரோட ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து பார்த்தாலே 15% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. சோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் டிமாண்ட் வந்து எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்மே 7.6% மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஃபினான்ஷியலா 2027 கைடன்ஸ் சூப்பரா இருக்கு. இதனால இப்ப இருக்கிற ஷேர் பிரைஸ்ல வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு. பட் ஆனா என்ன நம்ம வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. நேத்திக்கு நல்ல மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வர் வந்து சூப்பரா வந்து ஏறி இருக்கு. கோல்டு பொறுத்தவரை $4473 per ounce வந்து இருக்கு. சில்வர் வந்து $65 per ounce வந்து கிராஸ் பண்ணிருக்கு. 3% ஒரே நாள்ல வந்து ஏறி இருக்கு கோல்டு அண்ட் சில்வர். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஎஸ் ட்ரெஷரி வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட லாங் டர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பைபேக் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா செப்டம்பர் 9ஆம் தேதி இது வந்து எஃபெக்டிவ்ல வரப்போகுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. பாண்ட் ஈல்ட்ஸ் குறையுது வந்து 4.75% இருந்து 4.65% வந்து குறையுது. ஸோ இந்த ஒரு ரீசனால நான் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய கோல்டு மேலேயே வந்து அட்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ அவங்க பண்ண போற பைபேக் சைஸுமே வந்து பெருசா தான் வந்து இருக்கு. முன்னாடி வந்து $2 பில்லியன் பண்றதா இருந்தாங்க. பட் ஆனா இப்போ $4 பில்லியன் வந்து பர் ஆபரேஷன் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு அப்டேட்னால இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறி இருக்கு. நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்த்த மாதிரி டாப்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து 50 கிலோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா இப்ப ஐடிசி கம்பெனியுமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து $715 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமான கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவும் அப்புறம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல இருக்க பிரஷர்னால இந்த ஒரு கம்பெனி வந்து அடி வாங்குது. நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பட் ஆனா மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் 2027 to 28 க்ரோ ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க.
ஐடிசி கம்பெனி பொறுத்தல ₹268 வந்துருச்சு. 50 டே க்ளோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகி இன்னும் கீழ போயிட்டே இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் மேல பிரஷர் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த சிகரெட் பிரைஸ் வந்து ஹைக் பண்றதும், அப்புறம் அதிகமான டாக்ஸஸ் வந்து போடுறதுனால இங்க வந்து ஷார்ட் டர்ம்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. எஃப்எம்சிஜி பிசினஸும் இன்னும் க்ரோ ஆகணும். அது இன்னும் அந்த அளவுக்கு க்ரோ ஆகுற மாதிரி தெரியல. ஓவராலா எஃப்எம்சிஜியா வந்து பார்க்கும்போது HUL அப்புறம் டாபர் இது 2மே பிரஷர்ல வந்து இருக்கு. என்னதான் ஹெல்த்தியான கன்சூமர் டிமாண்ட் வந்து இருந்தால் கூட இங்க இந்த ஒரு கம்பெனிக்கு பேக்கேஜிங் காஸ்ட் எல்லாமே அதிகமாகுது. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறின ரீசனால. அதுக்கப்புறமா இவங்களோட ரா மெட்டீரியலான பாம் ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஏறுது. இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க ரீசனால இங்க HDFC பேங்க், ஐடிசி, HUL, டாபர், IRFC, UPL இது எல்லாமே 50 டே க்ளோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ரிகவர் ஆகிறதுக்கான சான்சஸா இது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்க HDFC அப்புறம் வந்து ஐடிசி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மட்டும் நம்மளோட அந்த ஒரு கன்சிடரேஷன் அப்படியே வச்சுப்போம். கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் இன்னைக்கு நாள்ல 115 பாயிண்ட் பிளஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆகலாம். 24,000 பாயிண்ட் இதுல வந்து நேற்றுக்கு நாள்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு நல்லா பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகலாம். ஏன் ஏஷியன் மார்க்கெட் அப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட் வந்து பொறுத்தல கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு. அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த ஒரு ரீசன்ல ஓவராலா ஷேர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கு. பாண்ட் ஈல்ட்ஸ் அதிகமா வந்து தந்த ரீசனால தான் எல்லாருமே பாண்ட் மார்க்கெட் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாருமே திரும்ப ஷேர் மார்க்கெட் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு ஜப்பான் மார்க்கெட் 1%, அப்புறம் வந்து கொரியா மார்க்கெட் வந்து 4% ஏறி இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டுமே ஸ்ட்ராங்கா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தவரை அது இன்னும் $90 பெர் பேரல்ல தான் வந்து இருக்கு. அது நமக்கு இன்னும் பிரஷர்ல தான் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் நேத்திக்கான நாள்ல வந்து பார்க்கும்போது ₹400 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து ₹4000 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஓவராலா இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டா இன்னைக்கான நாள்ல வந்து இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸ் அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.